சரண்யா வாழ்ந்த வீட்லயே வந்து நான் வாழ்ந்தேன். 30 வருஷம் நான் வாழ்ந்தேன் அந்த வீட்ல. ஆனா என்னை பொறுத்த அளவுக்கு எந்த குறையும் கிடையாது. ராஜசேகருக்கும் எனக்கும் எந்த குறையும் கிடையாது. கரெக்டா 10 மணிக்கு சத்யா ஷூட்டிங் போயிட்டு வரோம். 11 மணிக்கெல்லாம் எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பான்னாரு. சரி நான் என்ன பண்ணேன்னா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்றாரு. அது ஒன்றும் இல்லை கேஸ்ன்னு சொல்லிட்டு சுடு தண்ணியெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக மணி 12 நெஞ்சு வலி அதிகமாகிடுச்சு அவருக்கு. மூச்சு விட முடியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் போட்ட பிறகு 12 மணிக்கு வந்து என்கிட்ட காசு கேட்குறேன். என்கிட்ட காசு இல்லை, இருக்குது பேங்க்கில். ஆனால் அப்போல்லாம் வந்து ஏடிஎம் எல்லாம் கிடையாது. இப்போ தானே ஏடிஎம்ன்றதே உங்களுக்கு வந்தது. இப்போ வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, என்ன இருக்குது நீங்கள் பாருங்கன்னா மூச்சு விட முடியல, அது விட முடியல. அவர் துடிக்கிறாரு, அவர் அங்கேருந்தே கத்துறாரு, அங்கே படுத்துக்கிட்டே கத்துறாரு. அப்போ என்னப்பா என்னம்னு இவங்க அதை பார்த்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு பணத்தை கொடுங்க, நாங்கள் பார்க்குறோம். அந்த ஐசி வார்டில் கூட்டின்னு போயிட்டு எங்கே இவர் சேகர் அப்படின்னு நான் வந்து தேடுறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இருக்கிறாரு டாக்டருங்க. நான் சொன்னேன், 3 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து அவரை காட்ட மாட்டேன்றீங்க. 3 நாளாக காட்ட மாட்டேன்றாங்க. நான் வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஐசி வார்டு வாசலில் உட்காந்துட்டுக்கிறேன். உள்ளே விட மாட்டேன்றாங்க என்னை. அந்த ஐசி வார்டில் கூட்டின்னு போனால் ஒரு நாளைக்கு வந்து 2 லட்சம் ரூபாய். விஐபி வார்டு ஒன்று இருக்குது. நான் சொன்னேன், வேண்டாங்க, லோக்கல்லே பாருங்கள், என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை. நான் இல்லை விஐபி இவர் ராஜசேகரன்னாங்க, நிறைய நடிகர் எடுத்துன்னு வந்து காசு கொடுப்பாங்க. இதே தான் பேசுகிறாங்க டாக்டருங்க. கடைசி நேரம் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டினா தான் நான் வந்து உங்களுக்கு அந்த பாடியை கொடுப்பேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு சாகும்போது அந்த எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுவாங்களா அந்த காலடியில், அன்றைக்கி மட்டும்தான் அவங்க வந்தாங்க. என் வீட்டு ஃபேமிலி மாமியார் வீட்டு ஃபேமிலி வேறு யாருமே வரல. எனக்கு சுல்காட்டில் கூட இடம் கிடையாதுமா, இப்போ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜசேகர் ஒய்ஃபு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இயக்குனர் நடிகரான ராஜசேகரின் மனைவி தாரா மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நமக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். எப்போ அவரை முதல்ல மீட் பண்ணீங்க? கல்யாணம் திருமணம் எப்போ நடந்துச்சு? எனக்கு வந்து 95ல் கல்யாணம் நடந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான். எனக்கு லவ் மேரேஜ் எப்படின்னா, சாரை வந்து நாங்கள் ஷூட்டிங்கில் அவங்க ஒய்ஃப் ஃபஸ்ட்டு சரண்யா அங்கே இருந்தாங்க. அவங்களையும் ராஜசேகர் சாரை வந்து பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். அங்கே எங்கள் வீடு வந்து நொங்கம்பாக்கம், ராஜசேகர் சார் வீடு வந்து சேட்பேட் ஹாரிங்டன் ரோட் 16 அவென்யூவில் வந்து வந்தாங்க. இவங்களை வந்து பார்த்துட்டு நாங்கள் போவோம். அப்போ வந்து அப்படியே இருக்கும், சாரை வந்து பார்ப்போம், பேசுவோம், கொள்வோம். அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தப்பாக, எங்களுக்கு ஒரு நடிகரை வந்து நாங்கள் வந்து பார்க்கறது ஒரு ஆசை, அதனால் வந்து தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, திரும்ப வந்து அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. அடுத்த தடவை போகும்போது அப்போ சார் சொன்னார், இல்லை எங்களுக்குள்ள பிரச்சனைம்மா, அந்த அம்மா வந்து வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலும் வீடும் சுற்றிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்த பிறகு நீங்கள் பாருங்கள் அப்படின்னும்போது நான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து போய் பார்க்கும்போது 6 மாதத்துலேயே வந்து அவங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகி டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அந்த டைவர்ஸ் பண்ணது கூட எனக்கு சரியாக தெரியல. எனக்கு சரி வரலையே என்ன, நான் 2-3 தடவை நானே எங்களுடைய ஃப்ரெண்டுங்கெல்லாம் போய் கேட்கும்போது, இல்லைம்மா அவங்க வருவாங்க, அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, இதை தான் சொல்லிட்டு இருந்தார் அவர். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து 1 வருஷம் ஹாரிங்டன் ரோடில் வந்து தனியாக இருந்திருக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டுங்க கூடனா திருமுருகன், அந்த விக்ரம், அந்த சீரியல் ஆக்டிஸ் எல்லாமே வந்து இவர் வந்து ட்ரைனிங் கொடுத்த ஆளுங்க தான் எல்லாமே அவருக்கு. ராஜசேகர் சார் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா ட்ரைனிங் கொடுப்பாரு, நல்லா பண்ணுங்க அப்படின்றது ஒரு பாராட்டெல்லாம் கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து ஃப்ரெண்டுங்க. அதில் வந்து அந்த ஹாரிங்டன் ரோடில் மட்டும் எப்படியோ ஒரு 10 பேர் 20 பேர் வந்து படுத்துக்கிட்டே இருப்பாங்க, கொள்வாங்க. அது ஒரு ஜாலியாக இருக்கும். அப்போவும் நான் வந்து சார் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கேட்பேன் நான் மேடமை. இல்லை வரலம்மா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மா வந்து கீழே ஒரு ஃப்ளாட்டில் இருந்தாங்க. மேலே ராஜசேகர் சார் வீடு, கீழே வந்து அவங்க அம்மா வீடு இருந்தது. இப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவளுக்கு தான் டைவர்ஸ் கொடுத்தாச்சேடா, அந்த அம்மா வராங்க, என்ன ஏதுப்பாங்க, இல்லை முஸ்லீமாக இருக்கிறாங்கன்னொடனே நான் சொன்னேன், எனக்கு அந்த ஒரு விபரம் தெரியல அப்போ அந்த நேரம் எனக்கு. நான் இவங்க இப்படி பேசுகிறாங்களே. ஒரு தடவை அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க, என் பையனை என்னை அடிக்கடிக்கு வந்து பார்க்கறதுனால வந்து அசிங்கமாக இருக்குது, எங்களுக்கு பேர் கெட்டு போகுது, என்னான்றது பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துன்னு போயிருந்தேன். ராஜசேகரை வந்து பார்க்கக்குள்ள வந்துட்டு
வருவேன், உங்களுக்கு பார்ப்பேன், போயிடுவேன் ஒரு நான். நடிகரா அவரை பிடிக்குங்கிறதுனால பார்க்க போயிருந்தேன். ஆமா. இருந்தாலும் அவர் ஒரு சில நேரம் பார்க்கறதுக்கு ஒரு நடிகராவும் இருக்கும். ஆனா அவர் பேசும்போது எனக்கு பயமாவும் இருக்கும். அந்த ஒரு சில கண்ணுங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயம்தான் எனக்கு. அது போல இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அவங்க கூட போறவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துட்டு போயின்னு இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. ஒரு டைம் வச்சு என்ன ஏதுன்னு சேகர் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அக்கா, தங்கச்சிங்கெல்லாம் பேசும்போது, சரிம்மா வேற பொண்ணு பாருங்க அப்படின்னும்போது, இல்ல இந்த பொண்ணு கொஞ்சம் உங்களுக்கு அடங்கியா இருக்கும். ஏன்னா படிச்ச பொண்ணெல்லாம் வேண்டாம். படிப்பில்லாத பொண்ணை வந்து புடி அப்படின்னோடனே, அப்பதான் வந்து எங்களுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லி என்னான்றது. அப்ப நான் வந்துன்னு போயிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. டைவர்ஸ் ஆன பிறகு தான் நான் வந்துன்னு போயிட்டு இருந்தேன் ரொம்ப அதிகமாவே. அப்போ வந்து கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா எனக்கு, அவங்க அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு நகை போட்டு அந்த நாணக்குழை அதெல்லாம் எனக்கு முஸ்லீம்ல தெரியவே தெரியாது. நாணக்குழான்னா பொட்டுன்னா அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் போட்டு ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 3 வருஷமும் என்னமோ ஆன பிறகு திரும்ப எங்க டைரக்டரு அந்த ராபர்ட்டு பெரிய டைரக்டருங்கெல்லாம் அந்த கேமராமேனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, சார் நீங்கள் இப்படியே இருக்காதீங்க ஒரு பார்ட்டி ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நம்ம சென்ட்ரலில் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் நாங்கள். ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா, ஒரு காப்பி வேண்டாம் 5 காப்பியாக வச்சுங்க, ஒன்று தொலைஞ்சாலும் ஒன்று இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு 4-5 காப்பி எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சரண்யா வாழ்ந்த வீட்லேயே வந்து நான் வாழ்ந்தேன். 30 வருஷம் நான் வாழ்ந்தேன் அந்த வீட்டில். ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு எந்த குறையும் கிடையாது. ராஜசேகருக்கும் எனக்கும் எந்த குறையும் கிடையாது. அதே போல் அவங்க அம்மாவும் நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அக்கா தங்கச்சி எல்லாமே நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர் நடுவில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போவார். இவர் ஷூட்டிங் போகும்போது அவர் வந்து அசிஸ்டண்ட் வச்சுக்கிறது கொஞ்சம் கூச்சப்பட்டார். ஏன்னா ஒரு சில அசிஸ்டண்டை வச்சு பொருளுங்க போயிடுச்சு அவருக்கு. அதனால வந்து அசிஸ்டண்டை வைக்க மாட்டார். அவர் பொருளுங்கள் எதுவும் இப்போ ஷூட்டிங்கில் வந்து நகையை கைட்டுங்கன்னா அவர் எங்கே என்ன பண்ணுவார் அவர்? அப்போ ஒரு தடவை எடுத்துகிட்டு போயிடவா. அப்போ வந்து எனக்கு சொன்னார், நீ கூட வந்துடுப்பா, எனக்கு கொஞ்சம் டீ காஃபி கூட கஷ்டமாக இருக்குது, நீ கூட வந்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும்னும் போது நான் கூட போக ஆரம்பித்தேன். சீரியலுக்கு ஏவிஎம் சீரியலு எல்லாம் சீரியலுக்கு படத்துக்கு. எந்த படத்துல இருந்து போக ஆரம்பிச்சீங்க? ரோஜா சீரியல் ஏவிஎம்ல எடுத்துட்டு இருந்தாங்க. கீதாஞ்சலி, ரோஜா, அதுலேருந்து நான் போக ஆரம்பித்தேன். போக ஆரம்பிச்சபோது வீடு வந்து சேட்பேட்டில் இருக்கும்போது இவர் ஷூட்டிங் போயிட்டாருன்னா என்னை கூப்பிட்டுருவார் ஃபோன் பண்ணி, மாமான்னா நான் போயிட்டு ரெடி பண்ணி எல்லாமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, மேக்கப் போடுறதுக்கு அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, ட்ரைனிங் பண்ணார். அப்போ எனக்கு மற்றவங்க போடுறதோட நீ கொஞ்சம் மேக்கப் எப்படி போடணும்னு நீ கற்றுக்கோ அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து மேக்கப் போட கற்றுக் கொடுத்தாரு. மேக்கப்புன்னா என்னான்றது கற்றுக்கோ, அடுத்தது வந்து இந்த சீனுக்கு என்ன ட்ரெஸ் போடணும் எனக்கு நீ கொடுக்கணுன்றதெல்லாம் கற்றுக்கோன்னும் போது அவர் எனக்கு ட்ரைனிங் பண்ணவோ தான் அதுக்கப்புறம் நான் வந்து அவருக்கு மேக்கப் போட ஆரம்பித்தேன். மேக்கப் போட ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து தெரியல, அந்த மேக்கப்காரங்க அவங்களாம் வந்து என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன கார்டை வாங்கினீங்களா, நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சாருக்கு வந்து நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி நீங்கள் சாருக்கு வந்து நீங்கள் மேக்கப் போடுறீங்க, எங்கள் ஈவினிங்லலாம் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் எப்படி போடுறீங்க. ஆனால் அவருக்கு வந்து மேக்கப் மேனுக்கு வந்து நான் ஒய்ஃப்னு தெரியாது. ஓகே ஓகே. அதனால் அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லிட்டேன், ஏங்க நான் ஒய்ஃப்னா. அதுக்கப்புறம் ராஜசேகர் சார்கிட்ட, சார் நாங்களாம் இருக்கும்போது நீங்கள் அந்த அம்மாக்கிட்ட எப்படிமே அந்த அம்மா என் ஒய்ஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொன்ன பிறகு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிதான் எந்த ஒரு படத்துக்கோ சீரியலோ எங்கே போனாலும் ஃப்ளைட் டிக்கெட் அவங்களே எங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. எனக்கு எடுத்து கொடுத்துட்டு எங்களை கூட்டின்னு போவாங்க. நான் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு ஷூட்டிங்கில் எங்கள் படமோ சீரியலோ எங்கே போனாலும் அவர் கூட இருந்து நைட்டு 1 மணி ஷூட்டிங் முடிஞ்சதுனாலும் அந்த 1 மணிக்கு முடிச்சுட்டு வந்து வீட்டில் அவருக்கு டிஃபன் போட்டு கொடுப்பேன். ஏன்னா ஷூட்டிங் சாப்பாடை அவர் ஒத்துக்காது, சாப்பிட மாட்டாங்க அவங்க. அதே போல் டீ வேணும்னாலும் நான் போய் அவருக்கு டீ போட்டு கொடுப்பேன். நான் ஒரு பிரேக் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்னாக்கா அந்த நேரம் அவர் தூங்க வச்சுட்டு நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசிட்டு வருவேன். நான் எனக்கு போர் அடிக்கும்ன்றதுனால நான் பேசிட்டு இருப்பேன். நான் எல்லாருக்கிட்ட ஜோக் அடிச்சு எல்லா நடிகருங்கெல்லாம் தெரியும் எனக்கு, பேசிட்டு இருப்போம். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே எனக்கு தெரியல. அது ஒரு பொழுதுபோக்கும் எனக்கு இருந்தது. 2வது எனக்கு குழந்தை இல்லைன்னு ஒன்றையும் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடச்சிது. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது, நான் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நான் வந்து சந்தோஷப்பட்டேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கும் என்னை அனுப்ப மாட்டார், என் வீட்டுக்கும் எங்கேயுமே அனுப்ப மாட்டார். அந்த 30 வருஷமாக என் வீட்டுக்கும் அனுப்பாத, அவங்க வீட்டுக்கும் அனுப்பாத அப்படியே இருந்தாங்க. அவங்க வந்து இவர் வீட்டில் இருந்து கொஞ்சம் குடும்பம் பண்ணிக்கிறது, எல்லாம் கூட்டு குடும்பம் தான் இருந்தது. அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. நடுவில் வந்து என்ன அவங்க அப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல நடுவில்.
அக்கா தங்கச்சிங்கள ஒரு சண்டை நடக்கும் இல்லையா நடுவில், என்ன நடந்ததுன்னு தெரியல. ரெண்டாவது வந்து அந்த சண்டையில் நான் கலந்துக்க மாட்டேன். ஏன்னா திடீர்னு வாயை விட்டுருவாங்க, நீங்கள் வந்து ஆண்டி நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். சண்டை போட்டுக்கனாலும் போட்டு விடணும்னு விட்டுருவேன் நான். அப்படி இருந்தது தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட நான் இருக்க மாட்டேம்மா, நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு தனியாக போனாங்க. சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. அங்கே வந்து சரியாக யாரும் கவனிச்சிக்கலன்றதுனால அந்த அம்மா எங்கள் மாமியார் மாமனார் வந்து தனியாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கு சுகர் அதிகமாகிட்டு இந்த கையும் ஒரு வாயெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாகிடுவோ. அந்த நேரம்லாம் நான் நல்லா கவனிச்சிடுவோ, கொஞ்சம் நடக்க வச்சிடுவோ. நடந்துட்ட பிறகு தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்துப்பேம்மா, அவங்க கூட நான் இருக்க மாட்டேன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போயிட்டு குடும்பம் பண்ணிட்டு எல்லாமே இருந்தாங்க. திரும்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க. அந்த சாவு கூட வந்து என்ன நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவ்வளோ தூரம் பிரச்சனையாச்சு. அது அந்த பிரச்சனை உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியல. சாவு கூட நீங்கள் பார்க்க வேணாம் நீ அப்படின்னோடனே நான் என்ன பண்ணேன், சரி நான் ரோட்லேயே இருந்துட்டு சாவு போகும்போது அந்த சாவுல போய் பார்த்து வந்து இவரை தான் வந்து கொல்லி போடுறதுக்கோசம் போனாக்கா அந்த அந்த எரிய வைக்கிற இடத்துல அந்த சுற்றிட்டு வருவாங்கள்ல, அப்போ வந்து நான் பார்த்துட்டு வந்தேன். இது எரிய வைக்கிற நேரம் வரைக்கும் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன திரும்ப வந்தோம். திரும்ப வந்து கொஞ்சம் நாங்கள் நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஹாரிங்டன் ரோட்லேருந்து வீடு காலி பண்ணிட்டு வந்து வடபழனிக்கு வந்தோம். சிமையா நகர். சிமையா நகரில் வந்து வீடு வாடகைக்கு தான் இருந்தோம். நாங்கள் 3 பெட்ரூம் அப்படி வாடகைக்கு தான் இருந்தோம். ஏன்னா ஒரு ஷூட்டிங் அங்கே இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு அங்கே வசதியாக இருந்தது. நைட்டில் வர போவோன்றதுனால வந்து அங்கே வசதியாக இருந்தது. அங்கே இருந்துட்டு திரும்ப வந்து அங்கே ஒரு 2 வருஷமோ ஒன்றுமோ இருக்கும்போது ஒரு சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் பிளான் பண்ணார். அப்போ வந்து அப்பாசாமி ஃப்ளாட் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. கட்டிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்த்தது டபுள் பெட்ரூம். நாங்கள் அதுக்கப்புறம் சொன்னார், சரி டபுள் பெட்ரூம்க்கு லோன் போய் கேட்கும்போது லோன் இல்லை அவ்வளோ கொடுக்க மாட்டோம் சார் உங்கள் வயசுக்கு அப்படின்னோடனே சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னு பார்க்கும்போது சரி சிங்கிள் பெட்ரூம் எப்போனா ஒரு 60 ரூபா 65 ரூபாக்குள்ளே தான் முடியும் அப்படின்னோடனே நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னப்பா டியூ நம்ம கட்டிடலாம், மாதம் வாடகை கட்டுறது 20,000 ரூபா, அதே டியூ நம்ம கட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு ஒரு வீடை பார்த்தோம் அப்பாசாமியில். லோன் வந்து 34 ரூபா லோனை வாங்கினோம். என்னுடைய நகை இருந்தது கொஞ்சம் விற்றுட்டு கொஞ்சம் முன் பணம் கட்டிட்டு அப்பாசாமி இதுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து லோனை வாங்கி அந்த வீடை வச்சுட்டோம் நாங்கள். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த வீட்டுக்கு நாங்கள் போகவே இல்லை. வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். வாங்கி வச்சுட்டு போகல. ஏன்னா அவங்க வந்து இன்னும் அந்த வீடு வந்து க்ளீன் பண்ணல. அப்பாசாமி ஃப்ளாட்டில் வந்து இது பண்ணல. அப்போ என்ன சொன்னார்னா, இவர் வீடு க்ளீன் பண்ணலப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சத்யா ஷூட்டிங்கு போயிட்டு வரோங்க. சத்யா ஷூட்டிங்கு போயிட்டு வந்த பிறகு அந்த கரெக்டாக 10 மணிக்கு சத்யா ஷூட்டிங் போயிட்டு வரோம். 11 மணிக்கெல்லாம் எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பான்னாரு. சரி நான் என்ன பண்ணேன்னா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்றாரு. அது ஒன்றும் இல்லை கேஸ்ன்னு சொல்லிட்டு சுடு தண்ணிலாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டுனா கரெக்டாக மணி 12 நெஞ்சு வலி அதிகமாகிடுச்சு. அவருக்கு மூச்சு விட முடியல. அந்த நேரம் ஆட்டோ வரல, எதுவுமே இல்லை, வண்டியும் இவர் எடுக்க முடியாது, கார் ஓட்ட முடியாது இவர். அதனால் என்ன பண்ணாங்கன்னா நான் ஒரு ஆட்டோ உடனே வந்து கீழே போயிட்டு கூட்டின்னு வர வரைக்கும் ஆட்டோக்காரன் ஒரு சில கேள்வி கேட்டுன்னு வந்தான். என்ன சார் நடிக்கிறேன், என் பிரச்சனை எனக்கு மூச்சு விட முடியலன்னா நீ வந்து கேள்வி கேட்டுனுக்கிறேன்னு ஆட்டோக்காரனை கத்திட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் போட்ட பிறகு 12 மணிக்கு வந்து என்கிட்ட காசு கேட்குறேன். என்கிட்ட காசு இல்லை, இருக்குது பேங்க்கில். ஆனால் அப்போல்லாம் வந்து ஏடிஎம் எல்லாம் கிடையாது. இப்போ தானே ஏடிஎம்ன்றதே உங்களுக்கு வந்தது. இப்போ வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, என்ன இருக்குது நீங்கள் பாருங்கன்னா மூச்சு விட முடியல, அது விட முடியல. அவர் துடிக்கிறாரு, அவர் அங்கேருந்தே கத்துறாரு, அங்கே படுத்துக்கிட்டே கத்துறாரு. அப்பா என்னப்பா என்னம்னு இவங்க அதை பார்த்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு பணத்தை கொடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றது ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. நான் சொன்னேன் காலையில் நான் எடுத்துன்னு வந்து தரேன், நீங்கள் ஆரம்பிங்க. என்னவுடனே இல்லை அப்படின்னோடனே திரும்ப நான் டாக்டர் ஷர்மிளா நடிகர் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அம்மா நீங்கள் வந்து நீங்கள் சேர்த்துடுங்க, நீங்கள் வந்து நீங்கள் அமௌண்ட்டு கட்டிடுங்க, நான் சொல்கிறேன் டாக்டர்கிட்டன்னு சொல்லும்போது இந்த ஷர்மிளா டாக்டர் சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையே வந்து கொஞ்சம் ரூமுக்கு கூட்டு போய் இது பண்ணாங்க. மூச்சு கீச்செல்லாம் அதுக்கப்புறம் சரியாச்சு. ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருந்தோம். அந்த 3 நாள் வந்து நல்லா இருந்தது. சார் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலான்னா இன்றைக்கி பண்ணிடலாமா டிஸ்சார்ஜ்னாங்க. அங்கே வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 80,000 ரூபாய் ஐசி வார்டில் 80,000 ரூபாய் எல்லாமே வந்து பணம் பில்லெல்லாம் கட்டுறதுக்கு எல்லாமே முடிச்சுட்டு போய் கீழே போயிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி வேணும்ப்பான்னாரு. அந்த கேன்டீனில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே என்னாச்சுன்னா இது போல் உட்கார வச்சுட்டு இருக்கிற அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நம்ம பார்க்காத நான் எதுவும் சொல்ல முடியாது. உடனே அவர் விழுந்தாரா என்ன நடந்ததுன்னு தெரியல. இங்கே வந்து சப்பை உடஞ்சி போச்சு அவருக்கு, பால்
இந்த நடக்கிறோம் இல்லையா, அந்த சைடு ஒரு பால் ஒன்று இருக்கும், அதை வந்து அப்படியே நசுங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவர் விழுந்தாரு, நீங்கள் திரும்ப ஐசி வார்டில் கூட்டின்னு போயிட்டீங்க. அந்த ஐசி வார்டில் கூட்டின்னு போயிட்டு எங்கே இவர் சேகர் அப்படின்னு நான் வந்து தேடுறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இருக்கிறாரு டாக்டருங்க. எங்கே இருக்கிறாரு எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் தானே எனக்கும். நான் சொன்னேன், 3 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து அவரை காட்ட மாட்டேன்றீங்க. 3 நாளாக காட்ட மாட்டேன்றாங்க. நான் வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஐசி வார்டு வாசலில் உட்காந்துட்டுக்கிறேன், உள்ளே விட மாட்டேன்றாங்க. என்னை எங்கே இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு சொல்லணே எனக்கு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலே கத்த ஆரம்பிச்சிட்டேன். இது போல் பண்ணிங்கன்னா கஷ்டம், எனக்கு கொஞ்சம் குரல் அதிகங்க எனக்கு அப்படின்னு வந்து, வாங்க நீங்கள் வந்து கத்தாதீங்க, ஹாஸ்பிட்டலெல்லாம் பேஷண்ட்லாம் பயப்படுறாங்க அப்படின்னோடனே நேராக ஐசி வார்டு கூட்டின்னு போனாக்கா படுத்துட்டு இருக்கிறாரு. என்ன கண்ணான்னு தான் நான் கூப்பிடுவேன் அவரை. என்ன கண்ணா ஆச்சுனாக்கா, இல்லைப்பா தெரியல என்ன நடந்ததுன்னு எனக்கு, இன்னும் திரும்ப தூக்கி வந்து இங்கே போட்டானுங்க அப்படின்னு. என்ன நடந்தது அப்படின்னாக்கா, நான் திரும்ப நர்ஸு கேட்குறேன், என்ன இல்லைங்க விழுந்துட்டாரு. எங்க விழுந்தா நீங்கள் வந்து ஸ்கேன் எடுக்கணுமா, இல்லை நீங்கள் ஐசி வார்டில் தூக்கின்னு போய் போடுவீங்களா நீங்கள் கேட்டு திரும்பனாக்கா, இல்லை நாங்கள் மருந்து கொடுக்குறோம், மருந்து கொடுங்க, மாத்திரை கொடுங்க, அவர் விழுந்தாரு, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும் இல்லைங்க. 3 நாளாக காட்டவும் இல்லை. 3 நாளாக காட்டல எனக்கு விஜய் ஹாஸ்பிட்டலில். அப்பவும் சொல்கிறேன் நான், நான் இப்படி இருக்கிறேன்னு பார்க்காதீங்க, பைத்தியக்காட்சி போல், நான் கொஞ்சம் இதுங்க, நான் கொஞ்சம் என்னன்றது கொஞ்சம் பாருங்கன்னொடனே அதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் வந்து அவரை காட்டிட்டு நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு அவரை வந்து ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொன்னோடனே திரும்ப அவன் தள்ளு வண்டியில் எடுத்துன்னு வந்து ஸ்கேன் எடுத்த பிறகு தான் தெரியுது அந்த எலும்பு உடஞ்சி இருக்குது, அவருக்கு போன் உடஞ்சி இருக்குது இல்லையா. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, நீங்கள் ஆப்ரேஷன் வார்டுக்கு நீங்கள் கூட்டின்னு போகணும் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு 3 லட்சம் ஆகும், 4 லட்சம் ஆகும். நீங்கள் காசில் தான் நீங்கள் குறிக்கோளாக இருக்கிறீங்க தவிர ஒரு மனுஷன் துடிக்கிறான், அதை நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்களே நீங்கள். அப்போ வந்து ஒரு சீரியஸ்ன்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து கையில் வச்சுக்கிட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேரணுமா? அப்படி சேரணும்னா நீங்கள் வந்து வாசலில் எழுதி வைக்க வேண்டியது தானே. நீங்கள் இது போல் நாங்கள் அமௌண்ட் இருந்தால் தான் நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துப்போம், இல்லை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஏங்க ஒரு சீரியஸ் மேட்டருன்னா ஒருத்தன் கையில் காசு இருக்கும், இல்லாமல் போவோம், மறுநாள் வந்து நகை வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபீஸை கட்ட போகிறாங்க. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு காசு கட்டினா தான் நாங்கள் பார்ப்போன்றது ஒரு அதிகாரம் கிடையாதுல்ல. அப்புறம் நீங்கள் எதுக்கு டாக்டர்? நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்கணுன்றது தானே ஒரு டாக்டராக இருக்கிறீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பணம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பேஷண்ட்டை பார்க்கணுன்னாக்கா அப்புறம் எதுக்கு டாக்டர் எங்களுக்கு? அந்த காலத்தில் கை வைத்தியமே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படியே பண்ணிக்கலாமே. எனக்கு தெரியலன்றதுனால தான் நான் ஹாஸ்பிட்டல் டிக்கெட் வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நான் சொல்லிட்டேன் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணவும் நீங்கள் கொலை கூட பண்ண முடியும், அனுப்புங்கன்னொடனே 11 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. நைட்டு 12 மணிக்கு எனக்கு அனுப்புகிறாங்க. அந்த 12 மணிக்கு நான் எங்கே போகணும்? எந்த ஹாஸ்பிட்டல்னா அந்த 12 மணிக்கு நான் போக முடியும்? 12 மணிக்கு அந்த எல்லாமே அந்த அமௌண்ட்டெல்லாம் கட்டிட்ட பிறகு அந்த பில்லை வந்து கேட்டுட்ட பிறகு ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபோன் பண்ணுறேன். இது போல் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னொடனே அங்கேருந்து வண்டியில் வந்து ஏற்றுறாங்க, ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு நேராக போகிறோம். அங்கே என்ன ஆச்சுனாக்கா அவங்க வந்து உடனே பார்த்து எல்லாமே பார்த்து, சார் உங்கள் கால் வந்து அந்த பால் நசுங்கி போச்சு, உங்களுக்கு இடுப்புது, அதை நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ன ஒன்று என்கிட்ட கேட்டாங்க. நான் சரி அப்படின்ட்டேன். எவ்வளோங்க ஆகும்? அப்பவும் நான் கேட்குறேன், எவ்வளோ ஆகுங்க காசுனாக்கா, கம்மியாக தான்மா ஆகும். கம்மியானோடனே ஒரு சந்தோஷம் தானே, ஒரு 3 லட்சம் 2 லட்சம்னாக்கா எனக்கு சந்தோஷம் அப்படின்றது. சரின்னு சொல்லிட்டு கூட்டு போனால் எல்லாம் நல்லா சேர்க்கிற வரைக்கும் நல்லா பார்த்தாங்க. அந்த உள்ளே சேர்ந்த பிறகு ஒரு வார்டு கிடைக்கல, ஒன்றையும் கிடைக்கல. அப்புறம் எதுக்கு நீங்கள் வெளியவே போட்டுருந்தாங்க, ஒரு 4 நாள் 5 நாள் வெளியே போட்டுருந்தாங்க. வெளியே போட்டு வந்து திரும்ப ஐசி வார்டு கூட்டின்னு போனாங்க, ஆப்ரேஷன் பண்ணி தூக்கின்னு வந்து போட்டாங்க. அந்த ஐசி வார்டில் கூட்டின்னு போனால் ஒரு நாளைக்கு வந்து 2 லட்சம் ரூபாய். எனக்கு அப்போ வந்து பணம் பெருசாக தெரியல, இவர் வந்தால் போதும் எனக்கு. அப்போ வந்து எப்பயுமே வந்து கண்ணு பெருசாக தெரியாது இல்லையா. பணம்ன்றது என்ன இருக்குது, அவர் சம்பாரிச்சு கொடுத்த பணம் அவருக்கு செலவு பணம் நான் வச்சு நான் என்ன பண்ணோம். அதனால் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா பரவாயில்லன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு திரும்ப என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்து இன்னொரு வார்டில் போட்டாங்க. விஐபி வார்டு ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் வேண்டாங்க, லோக்கல்லே பாருங்க, என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை. நான் இல்லை விஐபி இவர் ராஜசேகரன்னாங்க, நிறைய நடிகர் எடுத்துன்னு வந்து காசு கொடுப்பாங்க. இதே தான் பேசுகிறாங்க டாக்டருங்க. நிறைய பணம் வரும், எல்லா நடிகரங்களை பார்க்கணும் ஹாஸ்பிட்டலில், எல்லாம் பணம் கொடுத்துட்டு போனால் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வசூல் பண்ணி தரணும். இதை தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திரும்ப வந்து அந்த 2 லட்ச ரூபாய் வார்டுலேருந்து 2.5 லட்ச ரூபாய் வார்டுக்கு தூக்கின்னு போயிட்டாங்க. 7ஆம் நம்பர் வந்து 2.5 லட்ச ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 2.5 லட்ச ரூபாய் ஐசி வார்டில். 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் 2.5 லட்ச ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. என்கிட்ட பணம் இல்லைன்றேன், ஷூட்டிங்காரங்க கொடுப்பாங்க வாங்கிட்டு வாங்க, ஷூட்டிங்காரங்க கொடுப்பாங்க வாங்கிட்டு வாங்க. ஏங்க ஷூட்டிங்காரங்களுக்கு வேறு வேலை இல்லை,
இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னு எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து டாக்டருங்களுக்கா கொடுப்பாங்க காசு? அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தெரியுங்க. ஒரு ஷூட்டிங் நடிக்கிறது வந்து லோக்கல் ஆளாலும் சரி நல்லவங்களாலும் சரி அதில் எவ்வளோ வருமானம் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், ஷூட்டிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எதிராளிங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா ஒரு நர்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அந்த ஆப்ரேஷன் வார்டில் நிற்கணும், எவ்வளோ டயர்டாகும் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து கத்த தான் தெரியும், நர்ஸுங்களை பிடிச்சி திட்டுவோம் நாங்கள். ஆனால் அந்த கஷ்டம் அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த ஷூட்டிங் ஆளுங்களுக்கு மட்டும்தானங்க அந்த கஷ்டம் தெரியும் என்னன்றது. அது அவங்களுக்கு தெரியல. கை கால் போயிடுது. நல்லா பேசணும், ஒரு திடீர்னு வந்து இந்த கையை கட்டி இப்படி கட்டிடுவாங்க. கையில் 2 கையில் கட்டிட்டா எப்படி சாப்பிடுவார்? 2 காலை கட்டிடுவாங்க, ஃபுல்லாக ஏசி போட்டுருவாங்க. நாங்கள் உள்ளே போய் நிற்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் கூட நிற்கக்கூடாது. அவ்வளோ ஏசியில் எங்களால் நிற்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மெடிசன் கொடுத்துட்டு அவங்களுக்கு தாங்குகிற சக்தியை அவங்க கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு அங்கே வந்து நிற்க முடியாது. அந்த அளவு அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எத்தனை நாள் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் பட்டினியாக இருந்திருப்பேன். நான் ஒண்டியாக அந்த ஹாஸ்பிட்டலில். எனக்கு வந்து சொந்தங்கள் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு காரணம், இவருக்கு வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணன்றது. எனக்கு சுல்காட்டில் கூட இடம் கிடையாதுமா. இப்போது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜசேகர் ஒய்ஃபு. அதே போல் எனக்கு சொந்தம்னு எனக்கு தேவையும் கிடையாது. எனக்கு உலகமே அவர் இருக்கும்போது எனக்கு எதுக்கு சொந்தம்? என் வீட்டு சொந்தமும் வரல, அவங்க வீட்டு சொந்தமும் வரல. கடைசியில் அவங்க வந்த காரணம் என்னன்னாக்கா, அந்த ஒரு சாகும்போது அந்த எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுவாங்களா அந்த காலடியில், அன்றைக்கி மட்டும்தான் அவங்க வந்தாங்க. என் வீட்டு ஃபேமிலி, மாமியார் வீட்டு ஃபேமிலி வேறு யாருமே வரல. அந்த கசுப்பு எண்ணெய் வச்சுட்டு அந்த சுற்றிட்டு அந்த பானை சுற்றுவாங்க இல்லையா, அதை தான் கடைசி நான் அவங்கள பார்த்தது. அதுலேருந்து நான் இன்னும் யாரையுமே பார்க்கல. இன்ன வரைக்கும் உங்களுக்கு துணையாக கூட யாருமே கிடையாது. நான் தனியாக தான் இருக்கிறேன். அந்த தனியாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த பேங்க்காரங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. காசு இல்லாத நிலமெல்லாம் இருந்திருக்கும் போது இந்த திருமண வாழ்க்கையில் எப்பயாச்சும் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கா? இருந்ததுங்க. எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் பணம் கடைசி நேரம் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டினா தான் நான் வந்து உங்களுக்கு அந்த பாடியை கொடுப்பேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் கேட்டது வந்து கடன், வட்டிக்கு நான் வாங்கின்னு வந்து தரேன்னு சொல்லிட்டு எங்கள் ஷூட்டிங் ஆளுங்க கொடுத்தாங்க எனக்கு. திரும்ப அந்த வட்டிக்கு வாங்கினோம், ஷூட்டிங் ஆளுங்க கொடுத்தாங்க. அந்த காசு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஒரு 1,50,000 லட்ச ரூபா நான் வாங்கினேங்க. 1,50,000 லட்ச ரூபா 1,25 லட்ச ரூபா என் கையில் வாங்கினேன். என் கையில் இருந்தது வந்து ஒரு சில பொருளுங்க விற்று நான் வந்து 1 லட்ச ரூபா திரும்ப கடன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த பாவம் அவங்களும் வந்து ஏழ்மை தானேங்க. அவங்கள வந்து நான் அடிக்க விரும்பலை. நான் என்ன சொல்லிட்டேன்னா, கூப்பிட்டு வீட்டில், விக்ரம் நீங்கள் வாங்க, நீங்கள் கொடுத்த 1 லட்ச ரூபா 1,25 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்க, 1 லட்ச ரூபா நீங்கள் வச்சிங்க, மீதி நான் பேலன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சேன். இல்லை வேண்டாங்க, இல்லைங்க வேண்டாம், நீங்களும் கஷ்டப்படுறீங்க, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த 1 லட்ச ரூபா வந்து சீரியல் விக்ரம் ஆண்ட கொடுத்து அமிச்சேன். இன்னும் அவருக்கு வந்து நான் 25 ரூபா 30 ரூபா நான் பேலன்ஸ் அவங்களுக்கு. ஏன் 30 ரூபா பேலன்ஸுன்னா, 25 ரூபா நான் வாங்கினது 1,25 லட்சம் ரூபாயில் 5,000 ரூபா வந்து எனக்கு சாப்பாடு செலவு இல்லாமல் போது நான் ஃபோன் பண்ணேன். விக்குமா எனக்கு காசு வேணும்னா நான் அமுச்சு விட்றேன்னு சொல்லிட்டு ஜிபே அமுச்சு விட்டார் எனக்கு அந்த சாப்பாடு செலவுக்கு 5,000 ரூபா. அப்போ நான் இன்னும் வந்து 30 ரூபா நான் அவருக்கு விக்ரம் மாத்திரத்துக்கு தரணும். இவ்வளோ வருஷம் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ சார் சேர்த்து வச்ச ஒரு காசு அந்த மாதிரிலாம் எதுவுமே? சார் சேர்த்து வச்சது வந்து ஃபுல்லாக அவங்க ஃபேமிலியே தான்மா. என் குடும்பம் என் ஃபேமிலி, என் குடும்பம் என் ஃபேமிலி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அவருக்கு கொஞ்சம் கோவம் தான் வரும் தவிர அந்த ஒரு குணங்களில் வந்து நல்ல குணம் அவருக்கு. கோவம் எந்த மிருகத்துக்கே கோவம் வரும்போது மனுஷனுக்கு வராதா? ஏதாவது தப்பு பண்ணால் கோவம் வரதான் செய்யும். அந்த ஒரு சில கோவம் வரும், ஆனால் நல்ல குணம். இந்த கூட்டு குடும்பம் இருக்கும்போது கூட்டு குடும்பத்தை பார்ப்பாங்க, சேர்த்து வைப்பாங்கள்ல. நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கும், சம்பாதிப்போம், கரெக்டாக இருக்கும். சீரியலில் என்ன வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? சீரியலில் ஒரு அமௌண்ட் வரும், எப்போனா படம் வந்தாக்கா அதில் வரும். அதில் வந்தால் கூட 1 ரூபாய் எடுக்க மாட்டார் ராஜசேகர்ன்றவர். 1 ரூபாய் எடுக்க மாட்டார். அவர் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக என்கிட்ட தான் வரும். அந்த லட்சம் வந்தாலும் சரி என்கிட்ட தான் வரும், 1000 வந்தாலும் சரி என்கிட்ட தான் வரும். அந்த ஃபுல் காசு என்கிட்ட கொடுத்துட்டு அந்த 10 ரூபா கேட்பாரு. அந்த 10 ரூபா எதனால் கேட்பாருன்னா, நியூஸ் பேப்பர் வாங்கணும்ப்பா, அந்த 10 ரூபா கொடு, நான் பேப்பரை வாங்கிட்டு வரணும். அந்த காசு சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக என்கிட்ட கொடுப்பாரு. அதை கரெக்டாக நான் செலவு பண்ணுவேன் நான். ஏன்னா அவருக்கு சிகரெட்லேருந்து தண்ணி சாப்பிட்ற பழக்கம், சிகரெட்டு தண்ணி அவருக்கு என்ன தேவையோ எல்லாமே அவருக்கு ரெடியாக இருக்கும். அவர் கேட்ட போது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். டிஷ்யூ பேப்பர் முதலாந்து இருக்கும், மேக்கப்லேருந்து எல்லாமே அவருக்கு ரெடி பண்ணி வைப்பேன். கரெக்டாக இருக்கும். அவர் வருமானம் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு, சாப்பிட கொள்ள எல்லாமே. திருமணத்தில் நம்ம குழந்தை வேணாம்ங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு. அது அப்படி வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்த 2 பேருமே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான். இல்லைம்மா, அப்படி கிடையாது. அவருக்கு எப்படின்னா,
டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப தண்ணி அடிச்சு அடிச்சு எல்லாமே வீக் ஆயிடுச்சு, கொஞ்சம் குழந்தை தங்கறதுக்கு கஷ்டம், அப்படி நீங்கள் டெஸ்ட் பேபி அப்படின்னாங்க. இவரு என்ன சொல்கிறார், வேண்டாம் எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்கப்பா, கொஞ்சம் நஞ்சம் பேசுறது கூட உன் வாழ்க்கை நாசமாயிடும், வேண்டாம் அப்படின்ட்டாரு. சரி அவர் சொல்கிறாருன்னா ஒரு சில அர்த்தங்கள் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் எதனால் சொல்கிறாருன்றது தெரியும், அதனால வேண்டான்ட்டோம். அதுக்குன்னு நான் செலவு கூட பண்ணியிருக்கிறேன். ஜிஜி ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன், கூட்டு போனார் என்ன. அதுக்கப்புறம் அவங்க சொல்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹாரிங்டன் ரோட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எதுக்குன்றது இதுக்கு டெஸ்ட் பேபின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு 3-4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்தில் என்ன பேசுனாங்கன்றது தெரியல, வேண்டாம் இதோட விட்டுரு, எங்கள் வீட்டில் யாருமே வேண்டான்றாங்க, மற்றவங்க குழந்தை வேண்டாம் நாங்கள் சேர்க்க மாட்டோன்றாங்கன்னொடனே அதுலேருந்து எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் செலவே நாங்கள் விட்டோம். திருமண வாழ்க்கையில் நீங்கள் சொன்னீங்க நான் நல்லா தான் வாழ்ந்திருக்கேன்னு சொன்னீங்க, வீடு லோன் எடுத்து வீடு கட்டியாச்சு, ஆனால் இப்போது ஒரு நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. அது சொல்ல முடியுமா, எப்படி பேங்க்ல இருந்து என்ன மாதிரி பேசுகிறாங்க? லோன் வந்து 34 ரூபாய் லோனை வாங்கினோம், ஒரு 4-5 டியூ கட்டணும். நாங்கள் கட்டின பிறகு அதுக்கப்புறம் வந்து